السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதன் கோபம் அடைகின்ற பொழுது, சினம் அடைகின்ற பொழுது, அந்த கோபத்தை மெண்டு விழுங்கக்கூடிய, அந்த கோபத்தை தனித்து கொள்ளக்கூடிய அந்த நற்குணத்தை ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டும். அது மகத்தான ஒரு நற்பாக்கியத்தை தரக்கூடியதாக இருக்கும் என்பதை எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் இந்த தன்மை சென்ற நாட்களில் நாம் சொன்னது போன்று கோபத்தை பற்றி பேசுவது மிக இலகுவானது. ஆனால் அதை நடைமுறையில் கொண்டு வருவது மிக கடினமானது என்பதை நாம் சொன்னது போன்று, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எல்லா நிலையிலும் அந்த கோபத்தை தனித்து கொள்ளக்கூடிய, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை ஊறி போயே இருந்தது அப்படிங்கிறத பலதரப்பட்ட வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அந்த வகையில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுவான், வல் காதிமீனல் கைல, கோபத்தை அடக்கிக் கொள்வார்கள், வல் ஆஃபீன அனின்னாஸ், மனிதர்கள் செய்யும் பிழைகளை மன்னிப்போராய் இருப்பார்கள், வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன். இவ்வாறு அழகாக நன்மை செய்வோரையே அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். அந்த அடிப்படையில் கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடிய, மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அதிகமாகவே இருந்திருக்கின்றது என்பதை வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. வஹ்ஷ் இப்னு ஹர்ப் அவர்கள் உஹதுடைய போரில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பிரியமான சிறிய தந்தை ஹஸ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஷஹீதாக்கியவர். இதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைந்த துயரத்திற்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப என்ன செஞ்சாங்க, வேதனைப்பட்டாங்க. தம்முடைய சிறிய தந்தையினுடைய அந்த வஃபாத்து, அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த விதம் ரொம்பவும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தை பாதித்தது. எந்த அளவிற்கு என்றால், உஹது யுத்தத்தில் வஹ்ஷி அவர்கள் என்ன செஞ்சாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறிய தந்தையான ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை என்ன செஞ்சாங்க, ஈட்டியால் விலாவில் குத்தி, அந்த போரில் ஈட்டியால் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய விலாவில் குத்தி என்ன செஞ்சாங்க, கால் வழியாக அந்த ஈட்டியை எடுத்தாங்க. இப்படி உடல் சிதைக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டவுடன் அதற்கு பிறகும் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த ஈரக்கொலைய ஹிந்தா என்ற பெண்மணி என்ன செஞ்சாங்க, பல்லால் கடித்து துப்பி என்ன செஞ்சாங்க, துன்புறுத்தப்பட்டார்கள் ஹஸ்ரத் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதற்கு பிறகு வஹ்ஷி என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து மனப்பூர்வமாக என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது, அதாவது தாம் செய்த காரியங்கள் அனைத்துமே தவறானது, மிக பாவத்திற்குரிய செயல் என்பதை உணர்ந்து
என்ன செஞ்சாங்க, மனப்பூர்வமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது வஹஷி அவர்களிடத்துல ஹசரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கொலை செய்த முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பொழுது, யா ரசூலல்லாஹ், நான் என்ன செஞ்சேன், ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மீது உண்டான அந்த வெறுப்பின் காரணத்தினால அவர்களை நான் என்ன செஞ்சேன், என்னுடைய ஈட்டியை வச்சு அவங்களுடைய விழாவில் குத்தி நான் கால் வழியாக எடுத்து உடலை நான் என்ன செஞ்சேன், சின்ன பின்னமாக ஆக்கினேன் அப்படிங்கிற ஒரு செய்தியை விளக்கமாக சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே அழுது விட்டார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், உடனே அவங்கள என்ன செய்யல, பழி வாங்கலை, கோபம் கொள்ளவில்லை, கோபத்தை மென்று விழுங்கி விட்டு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வஹஷி, உன்னுடைய குறைகள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டது. ஏன்னா நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பின்பு முன் சென்ற அந்த பாவங்கள் அனைத்துமே மன்னிக்கப்பட்டு விட்டது என்று கூறி, என்றாலும் எனக்கு முன்னால் நீங்கள் கொஞ்சம் வராமல் இருங்க, என் முன்னாடி கொஞ்சம் வராமல் இருங்க, உங்களை பார்த்தா என் பிரியத்திற்குரிய என் சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஷஹீதான, அவர்களுடைய உடல் சின்ன பின்னமாக ஆக்கப்பட்ட அந்த செய்தி எனக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாம். ரெண்டு பேருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஹிந்தாங்கிற பெண்மணியும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. வஹஷ் இப்னு ஹர்ப் அவர்களும் என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதிகம் கவலையூட்டக்கூடிய அந்த செய்தி அவர்களை பார்த்தால் ஞாபகத்திற்கு வருகின்றது என்பதற்காக வேண்டி கொஞ்சம் மறைவாக இருந்து கொள்ளுங்கள் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி என்ன செஞ்சாங்க, தமக்கு ஏற்பட்ட அந்த துயரத்தையும் கூட கோபத்தையும் கூட மென்று விழுங்கி மன்னிக்கக்கூடிய மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. இது நமக்கு தரக்கூடிய பாடம் எல்லா நிலையிலும். அதாவது மார்க்க விஷயத்தில் தவறான வழியில் நடக்கிறாங்கன்னா அதுக்கு கோபப்பட்டு அவங்கள என்ன செய்கிறது, சீர்திருத்தம் செய்வது ஒவ்வொருவரின் மீதும் கடமை இருக்கின்றது. இருந்தாலும் தன்னுடைய சுயநலத்திற்காக வேண்டி பிறரை பழிவாங்கக்கூடிய ஒரு நிலைகளில் இல்லாமல் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துயரத்தை மன்னித்து கோபத்தை மென்று விழுங்கக்கூடிய அந்த தன்மைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வரலாற்றினுடைய சாராம்சமாக இருக்கின்றது. அத்தகைய நல்ல தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.